அண்மை செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தமது இல்லத்தில் இன்று நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி, வணக்கம். அமித்ஷா இன்று இரவு சென்னை வருகின்றார். நாளை அதிமுக தலைவர்களை சந்தித்து பேச இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையிலே அதிமுக நிர்வாகிகள் இன்று இபிஎஸ் அவருடைய இல்லத்திலே ஆலோசனை மேற்கொள்கிறார்கள். அதாவது முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய KP முனுசாமி, அதே போல SP வேலுமணி, அதே போல RB உதயகுமார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் CV சண்முகம் உள்ளிட்டவரெல்லாம் வருவார்கள் என்று ஒரு 5-6 பேருடைய பெயர்களை குறிப்பிடுகிறார்கள். அவர்களுடன் இன்று இபிஎஸ் அவர்கள் தன்னுடைய இல்லத்திலே ஆலோசனை நடத்துவார் என்று தெரிகிறது. ஏனென்றால் நாளை அமித்ஷா அவர்கள் சென்னை வரும்போது அவருடன் ITC ஹோட்டலில் சென்று சந்திப்பு நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே அந்த சந்திப்பில் என்னென்ன விஷயங்களை பேச வேண்டும், என்னென்ன விஷயங்களை தவிர்க்க வேண்டும், எது தொடர்பான உறுதியான முடிவுகளை எல்லாம் பெற வேண்டும் என்பது தொடர்பாக தன்னுடைய நெருக்கமான சகாக்கள், நெருக்கமான நிர்வாகிகளுடன் பேசி கலந்தாலோசித்து ஒரு ஒற்றுமையான ஒரு தலை கருத்தாக அதனை பெற்று அதனை கொண்டு சென்று அங்கே அந்த கூட்டத்தில் பேசும்போது அவர்கள் விவாதிக்க வேண்டும் என்பதற்காக முன்கூட்டி இந்த நிர்வாகிகள் கூட்டம் நடத்தப்படுவதாக தெரிகின்றது. தொடர்ச்சியாக சட்டப்பேரவை பொறுத்தவரையில் 5 நாட்கள் விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக, திமுக உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு தொகுதிகளை நோக்கி சென்று விட்டார்கள். ஆனால் அதிமுகவினுடைய இந்த முக்கிய நிர்வாகிகள் மட்டும், குறிப்பாக KP முனுசாமி, SP வேலுமணி, RB உதயகுமார் இவர்கள் எல்லாம் தொடர்ந்து சென்னையிலேயே முகாமுக்கு தங்கி இருக்கின்றார்கள். நாளைய தினம் அமித்ஷாவை சந்திக்க இருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.